இருக்கீங்க? என்ன ஆண்டி, இந்த மாதிரி எழுதா உங்களுக்கு தான் ஏதாவது ஆயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு ஏதோ ஆகுது. சார், இந்த மெடிசன்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. தம்பி, நான் காசு எதையும் எடுத்துட்டு வரல. என்ன சொல்றீங்க? என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி, இப்போதைக்கு அதை மட்டும் நினைச்சா போதும். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் ரேகா இன்னைக்கு அட்மிட் ஆனாங்களே, நம்பர் 36. ஹலோ, சாகல இல்ல? செத்து போயிருந்தாதான் எதுவுமே தெரியாதே. நல்லா கேளு சுதா. வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் பார்க்காத ஆன்ட்டி நீ செத்து போனா சந்தோஷமா இருப்பாங்கல்ல? திலீப்புக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன், அதான் இப்படி பண்ணிட்டா. ரேகா, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரியே அமையறதில்ல. சோ ஆன்ட்டி சொன்ன மாதிரி அந்த திலீப்பையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. திலீப் உன்னை விரும்புறாரு, அவரு உன்னை நல்லா பாத்துக்குவாரு. நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்களதான் நாம விரும்பணும். ரேகா, கல்யாணம் பண்ணிக்கணும். கரெக்ட். நானும் அதுதான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். என்ன? இல்ல, நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்களும் தான். நீ எதுக்கு இங்க வந்த? சுதா, நீங்க சும்மா இருங்க ஆன்ட்டி. ஒரு டிராபிக் கமிஷனர் பையனுக்கு நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இந்த டப்பா போன் தானே வேணும், போடி போடா. தேங்க்ஸ், போறேன். என்னங்க ஆண்டி மருந்து? அப்புறம் இதுல இப்ப 1 கொடுக்கணும், இதுல 2 வேளைக்கு 2 கொடுக்கணும். இது சாப்பாட்டுக்கு அப்புறம். நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்குள்ள ஏதாவது தேவைன்னா நீங்க கூப்பிடுறதுக்கு தயங்காதீங்க. ரேகா, இது மாதிரி இனிமே பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா போதும், நான் உடனே வந்துருவேன். கிளம்புறேன். இந்த அவனோட போன். இங்க பாருமா, வீணா பேசி பேஷண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் கண்டிஷனா சொல்லிருக்காரு. ஆனா சில ஜென்மங்க பேசியே அறுத்துருங்க. ஆன்ட்டி, யார் அவன்? உன் நம்பருக்கு போன் செய்யும் போது அவன் தான் போன் எடுத்தான். சரியான நேரத்துல அவன் வந்ததுனால்தான் இப்ப ரேகாவை உயிரோடு பார்க்க முடியுது. எங்கடா போயிருந்த? என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில இருந்து இந்த மொபைலை எந்த பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னா போதும். சொல்லுடா, அந்த பொண்ணு யாரு? அது ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணுமா. ஆக்சிடென்ட் ஆனப்போ மொபைல் ஒண்ணுக்கு மாறி போச்சு. மொபைல் மாறி போச்சா? இதுல எனக்கு லவ் ஸ்டோரியோட அறிகுறி தெரியுது. மவனே, இது அப்படியே டெவலப் பண்றா? இல்ல, டெவலப் பண்ண சான்ஸே இல்ல. இதோ என்னோட பழைய போன். ஓகே. ஐயோ, கவுத்துட்டான். இவன் ஏண்டி இப்படி இருக்கான்? ஒரு கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டானே. இது நம்மள ஏமாத்துறதுக்காக சொன்ன கதை. இது ஏதோ மறைக்கிறான் அவன்.